அப்துல் கலாம் அவர்களோட வகுப்பில் படித்த எல்லாருமே ஜனாதிபதி ஆனாங்களா? இல்லை, அவர் மட்டும்தான் ஆனார். காரணம் என்ன? வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு தன்னோட அப்பா கிட்ட கேட்ட ஒரு மகனுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த கேள்விக்கும் பதில். பேராசிரியர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மேடையில் சொன்ன இந்த குட்டி கதையை கேட்டுதல் ரசித்த சீரீஸில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு பையன் அப்பா கிட்ட வந்து கேட்டானா, அப்பா வாழ்க்கையோட மதிப்பு என்ன, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சிரிச்சு அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அடுத்த சனிக்கிழமை வா சொல்கிறேன் அப்படின்னார். அந்த பையனும் அவனுக்கு விடுமுறை நாளான சனிக்கிழமை அப்பா கிட்ட போய் நின்னான். அவர் அவனோட கையில் ஒரு பொருளை கொடுத்தார். காய்கறி சந்தைக்கு போய் பழைய காய்கறிகளை தூக்கி போடுற இடத்துல இந்த பொருளை கையில் ஏந்திக்கிட்டு நில்லு. யாராவது வாங்கிட்ட வந்து விலை என்னன்னு கேட்டால் 2 விரலை தூக்கி காட்டு, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னார். அப்படியே அந்த பையனும் போய் நின்னா. அந்த இடத்துல ஒரே துர்நாற்றம். யாரும் அவன்கிட்ட வரல. வினோதமாக பார்த்துட்டு போனாங்க. ஒருத்தர் மட்டும் கிட்ட வந்து அவன் கையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு விலை என்னன்னார். 2 விரலை காட்டினா அந்த பையன். 2 ரூபாயா அப்படின்னு கேட்டுட்டு அவர் போயிட்டார். பையன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட போனான். இப்போ அவாவது சொல்லுங்கள் வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு. அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிட்ட அப்பா அடுத்த வாரம் வான்னு சொல்லிட்டார். அடுத்த வாரம் சனிக்கிழமை அவர்கிட்டயே போய் நின்னா அந்த பையன். இந்த வாரமும் இதை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி பொருட்காட்சியில் நில்லு அப்படின்னார். பையனும் செஞ்சான். கொஞ்சம் பேர் வந்து அவன் கையில் இருந்த பொருளை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அலங்கார பொருளாக மேசை மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விலை என்னன்னாங்க. 2 விரலை உயர்த்தி காட்டினா அந்த பையன். 20,000 ரூபாயா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுட்டு போயிட்டாங்க. அப்பா கிட்ட மறுபடியும் போனால் அந்த பையன். அப்பா மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை வர சொன்னார். அதையே செய்ய சொன்னார். இந்த முறை நகைக்கடை வாசலில். அந்த கடை முதலாளி தான் எப்பவும் கடையை திறப்பார். அவர் வந்து அவன் கையில் இருந்த பொருளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகி, என்ன விலை, இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சிது அப்படின்னு கேட்டார். 2 விரலை உயர்த்தி காட்டினான். 20 லட்சமா? 20 லட்சம் கொடுத்தா கூட இந்த பொருள் கிடைக்காதே, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். பையன் அங்கேருந்து ஓடி போய் அப்பா கிட்டே நடந்ததை சொன்னான். என்னப்பா, ஒரே பொருளை ஒருத்தர் 2 ரூபாயான்னு கேட்குறார், ஒருத்தர் 20,000 ரூபாயான்னு கேட்குறார், ஒருத்தர் 20 லட்சமான்னு கேட்குறார். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னான் அந்த பையன். அப்பா சிரிச்சிட்டு சொன்னார், மிகவும் விலையுயர்ந்த வைரக்கல்லை தான் உங்ககிட்ட கொடுத்தேன். உன்னோட திறமைகளும் இப்படித்தான். யார் கூட இருந்து எந்த கூட்டத்தில் எப்படி நீ விற்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட மதிப்பு மாறும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ முடிவு செய். உன்கிட்ட என்ன புத்தகங்கள் இருக்குன்னு பாரு. நீ எப்படி உன்னோட நேரத்தை உபயோகமாக செலவு செய்கிறன்னு முடிவு செய். இதெல்லாம் உன்னோட மதிப்பை நிர்ணயிக்கும். வானத்திலிருந்து வர மழைத்துளி சிப்பியில் விழுந்தால் முத்தாகுது, பாறையில் விழுந்தால் காஞ்சி போகுது, மண்ணில் விழுந்தால் சேராகுது. சேர்ற இடம்தான் மதிப்பை முடிவு செய்யும்னார் அவர்.